ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ தஹாங்கோட மை க்யூட் பொண்டாட்டியோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் தாங்க ஒரு குட்டி ரொமான்ஸ் மாதிரி நடந்திருக்கும். ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் குளிச்சுட்டு அப்படியே ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு அப்படியே வெளியே வரீங்க. நீங்கள் பார்க்குறீங்க தஹாங் தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, அவர் தூங்க தானே செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் கபோர்ட் கிட்ட வந்து ஒரு பர்பிள் கலர் சாரீ எடுத்து அப்படியே கட்டுறீங்க. கட்டி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் தலையை கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது தஹாங் நீங்கள் டவல் கட்டிட்டு வந்தது, சாரீ எடுத்து கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பான். அவனுக்கு அவனோட கண்ட்ரோல் பண்ண முடியல. மார்னிங்கே நீங்கள் வேறு அவனை டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. பின்னாடி திரும்பி நின்று தாங்க எந்திரிச்சது உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியே தாயம் உங்கள் பின்னாடி இருந்து வந்து உங்களை வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி பயந்துட்டீங்க. அப்போது ஓய் ஐ லவ் யூ பொண்டாட்டி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிட்ட வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே சினங்கிக்கிட்டு தாயம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? காலையிலே என்னை டெம்ப் பண்ணிவிட்டு ஏன்டி இப்படி நான் மூடேற்றி விட்டுற காலையிலேயே அப்படின்னு சொல்கிறான். தாயாங், உங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு தாயாங், எனக்கும் காலேஜுக்கு டைம் ஆச்சு, போய் குளிச்சுட்டு வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் அப்புறமேட்டு பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் உங்கள் வேஸ்ட்லேருந்து ஒரு கையை அப்படியே மேலே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் ப்ராக்குள்ள அப்படியே அவன் ஹேண்டை விட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. தாயாங், இது மார்னிங் தாயாங், தாயாங் மார்னிங்கே வேணாம் தாயாங். எனக்கு வேணுமேடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேடி, மார்னிங் என்னை மூட்டேற்றி விட்டுட்டு போனா நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க செஸ்ட்டை பயங்கரமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் தாங்கோட அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு தாயாங், போது தாயாங், போய் குளிச்சுட்டு வாங்க தாயாங், லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டே சொல்கிறீங்க. தாயாங் அவங்கள ஒரே ரொட்டேட் பண்ணி உங்கள் முன்னாடி அவன் அப்படியே நிற்கிறான். நீங்கள் அப்படியே தாயாங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தாயாங் அப்படியே உங்களை தள்ளிட்டு போய் அந்த சிவரோட சிவராக ஒட்டி நிற்க வைக்கிறான். உங்களோட செஸ்ட்டும் தாயாங்கோட செஸ்ட்டும் பயங்கரமாக ப்ரெஸ்ஸாகி நிற்கிது. நீங்கள் பயங்கரமாக மூச்சு வாங்குறீங்க. தாயாங் ஒரு ஹேண்டை உங்கள் ஃபேஸில் அப்படியே பிடிச்சி உங்கள் அவனோட தம் ஃபிங்கரை அவள் லிப்ஸ்கிட்ட அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் தம் ஃபிங்கரை உங்கள் லிப்ஸில் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே தாங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தாயாங்க உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ண வரான். அப்போ உங்கள் ரெண்டு ஹேண்டையும் தாங்கோட செஸ்ட்டில் வச்சு லைட்டாக புஷ் பண்ணி தாயாங் டைம் ஆச்சு தாயாங், நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க. அப்போ தாயாங் உங்கள் லிப்ஸில் அப்படியே லைட்டாக பெக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஹேரை ரப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் உங்கள் லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே சிரிக்கிறீங்க. ஸோ ஐயோ பையன் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தயாங்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போயிடுறீங்க. இந்த சீன் கட் பண்ணி இப்போ ஒரு பொண்ணு, அண்ணா ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அண்ணா இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அனுப்பிடாதீங்க அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, அண்ணா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அண்ணா, அண்ணா அண்ணா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அண்ணா. ஓ, நீ என்ன சொன்னாலும் கேட்பியா? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அண்ணா. நீ இந்த காலேஜ் தானே படிக்கிற? ஆமாம் அண்ணா. சரி, காலேஜ் முடிஞ்சதும் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து நில்லு, ஒரு ஆடி கார் வரும், அந்த காரில் ஏறி வா, அப்போ பார்த்துக்கலாம். சரி அண்ணா.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ஃபோன் கால் கட் ஆகுது. இங்கே அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. அவளுக்கு அப்படியே நர்வஸாக இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபோட்டோஸில் லீக் ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் என்ன கொண்டுருவாங்க. என்ன பண்ணலாம்? ஒயின் மேம், மாமோட ஹஸ்பண்ட் போலீஸ் தானே? ஓகே, இப்போ நம்ம காலேஜ் போகலாம். மேம் வருவாங்க, மேம் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவசர அவசரமாக உங்கள் காலேஜ் தான் கிளம்பி வந்துட்டுருக்கா. இப்போ அப்படியே இந்த சைட், என்ன மாமே, என்ன ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்ட போல, மார்க்கே யார் பேக் டு த ஃபார்ம்டா. ஏய், நான் பேக் டு த ஃபார்ம்லாம் இல்லை. ஹலோ, அந்த பொண்ணே உங்களுக்காக தான் பிடிச்சிருக்கேன், சரியா? எனக்குலாம் ஒன்று வேணாம். எனக்கு அந்த மெனாமினிக்கு வயன் தாண்டா வேணும். அவள் அப்படியே சில்காட்ட இருக்காடா. அவ்வளோ ஒரு தடவை அது ஆசை தீர அப்படி சாப்பிடணும்னு தோணுது. அதுக்காக தான் ஐயா வெயிட்டிங். இந்த மாதிரி சில்லற வேலைலாம் எனக்கு வேணாம். அந்த பொண்ணு வருவா, முடிச்சுட்டு எங்கேயாவது விற்றுருங்க, அந்த காசு எனக்கு வேணும். சரக்கு அடிச்சு ரொம்ப நல்லாச்சு அப்படின்ற மாதிரி இங்கே மார்க்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தஹாங் தான், டேய் ஜிமினா, என்னடா மச்சான், டேய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா என்ன? ஆமாண்டா, இவனுங்க ட்ரக்ஸ் மட்டும் வீக்கல, பின்ன பொண்ணுங்களையும் ரேப் பண்ணி அப்படியே எங்கேயாவது விற்றுட்டு அதை காசு எடுத்து ட்ரக்ஸுக்கு போட்டுறாங்கடா. என்னடா என்ன நடக்குதுங்க? ஆமாண்டா, என்ன பண்ணுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படியே தலை வெட்டிக்குதுடா அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமன் செம்ம காண்டில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் இந்த ஒர்க்கை நம்ம சேர்ந்துட்டோமோ அந்த மாதிரிலாம் அவனுக்கு பல தாட்ஸ் வருது. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் செம்ம காண்டில் உட்காந்துட்ருக்கானுங்க. இப்போ அப்படியே இந்த சைட் நீங்கள் ஒரு ஃப்ரீ பீரியட் தான், அதில் உட்காந்து உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் கேபினில். ஸோ அப்போது ஒரு பொண்ணு உங்கள் கேபின் மேலே நின்று வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே எதிர்ச்சியாக வெளியே பார்க்கும்போது அந்த பொண்ணை பார்க்குறீங்க. ஏய் ஜோயா, என்னாச்சு? உனக்கு ஏதாவது வேணுமா? மேம், அது வந்து ஏன் பயப்படுற, எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எந்திரிச்சு போய் அந்த பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போய் உங்கள் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவள் செம்ம நர்வஸாக இருக்கா. அவளுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. அவள் ஹேண்டெல்லாம் பயங்கரமாக ரப் பண்ணிட்டு அந்த சைடு இந்த சைடு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ நீங்கள் அவள் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாஃப் ரூம் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு அவள் பக்கத்தில் போய் உட்காந்து அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவள் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஜோயா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேம்பி அழுகிறா. ஸோ அதனால் அவளோட பின்னாடி பேக் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. அவள் அழுது அதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சமும் ரிலாக்ஸ் ஆகுறா. இப்போ நீங்கள் அப்படி அவள் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு என்னாச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவகிட்ட கேட்குறீங்க. அவளோட டியோஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டே, மேம் எனக்கு யாரோ கால் பண்ணி என்னோடய ஃபோட்டோஸ் அசிங்கமாக அனுப்பிச்சு இதை நான் விட்டுருவேன், சோஷியல் மீடியாவில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு மாதமாக எனக்கு டார்ச்சராக இருக்கு மேம். எனக்கு யாருன்னே தெரியலை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மேம். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் வீட்டில் என்ன படிக்கவே அனுப்ப மாட்டாங்க மேம். உங்கள் ஹஸ்பண்ட் போலீஸ் தான், அவங்க கிட்ட சொல்கிறீங்களா மேம்? ப்ளீஸ் மேம். ஓகே கூல், பி கூல். வெயிட் பண்ண, அந்த நம்பர் என்கிட்ட காமி, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள்
அந்த நம்பரை வாங்கிக்கிறீங்க, அந்த நம்பரை பார்க்குறீங்க. இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. அதுக்கு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் அவகிட்டே கேட்குறீங்க, ஏன் இது நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மேம், நம்ம கால் பண்ணால் அது போகாது, அவங்களா கால் பண்ணாதான் வீட்டு. சரி, வேறு எதுவும் சொன்னாங்களா? ஆமாம், இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சோன்னு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வர சொன்னாங்க. பிளாக் கலர் ஆடி கார் வருமா, அதில் ஏறி வர சொன்னாங்க மேம். சரி, ஓகே, நீ போ மேம், நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவளை அப்படியே தைரியம் சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த பொண்ணு சொன்ன டைமும் வந்துருச்சு. காலேஜ் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நின்றுட்டு சைடில் திரும்பி அவங்கள பார்க்குறா. நீங்கள் தூரமாக ஸ்கூட்டியில் நின்றுட்டுருக்கீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே ஃபியூ ஹார்ஸில் அந்த ஆடி காரும் வந்துருச்சு. ஸோ அதில் அப்படியே ஏறப்போகுது. உங்களை பார்த்துட்டு அப்படியே ஏறி உட்காந்துக்கிறா. நீங்களும் அந்த ஆடிக்காரை பார்த்துட்டு பின்னாடி கொஞ்சம் தூரமாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க. அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. அப்போ அதில் ஒரு பாடி கார்டு, ஏய் என்ன பின்னாடி என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைண்ணா. ஸோ அந்த பொண்ணு அப்படி சொல்லிக்கிட்டு செம்ம நர்வஸாக உட்காந்துட்ருக்கா. நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங் முன்னாடி அந்த கார் அப்படியே நிற்கிது. நீங்களும் கொஞ்சம் தூரமாக அந்த வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி ஒரு ட்ரீக்கு பின்னாடி நின்று என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு 5 பாடி கார்ட்ஸ், அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரீட்டில் கூட ஒரு கார் ஒரு பைக் கூட எதுவுமே போகலை. ஸோ அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே தூரமாக ஒளிஞ்சு அந்த பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அப்படியே அவங்க எல்லாருமே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே லிஃப்டில் ஏறி ஒரு டாப் ஃப்ளோருக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அப்படியே தள்ளி விடுறாங்க. அங்கனக்குள்ளே ஒரு 4-5 பேர் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு செம்ம போதையில் அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. அப்போ அதில் ஒரு பையன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, யாரு? டேய் மச்சான், ஓ ஜோயாடா, ஓ ஜோயா, உன் கனவு கண்ணி ஜோயா வந்துட்டாடா. வாவ், செம்மையாக இருக்கடி நீ, இன்னைக்கு ஒன்று டேஸ்ட் பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் செம்ம தள்ளாடிட்டே வந்து ஜோயாவை அப்படியே ஹக் பண்ண போகிறான். அவள் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒரு செவுத்து பக்கத்தில் அப்படியே போய் ஒட்டிக்கிறா. டேய் நானா வாழை நடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தள்ளி விட்ட ஃபோர்ஸில் அப்படியே கீழே போய் விழுகிறான். அப்போ அங்கே இருக்க ஒரு பையன் செம்ம காண்டா, ஏய் என் மச்சானே நீ தள்ளி விட்டுருவியா? என்ன உன்ன என்ன படுக்கவா கூப்பிட்டோம்? சும்மா கிஸ் பண்ண தானே கூப்பிட்டோம். என்ன அப்போது உன் ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணிடவா என்ன அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக ஒரு மாதிரி அசிங்கமாக வேர்ட்ஸ்லாம் அந்த 5 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பயங்கரமாக அழுகிறா. அப்போ ஜோயா பயங்கரமாக அழுகிறா. அவள் ஜாக்கை பார்த்துட்டு, சனியனு யூ சீட், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒன்று தானே லவ் பண்ண, என்னோட ஃபோட்டோஸ்லாம் எதுக்கு இவங்களுக்கு லீக் பண்ண, இவங்கக்கிட்ட எதுக்கு காமிச்ச? நீ நிஜமாவே என்ன லவ் பண்ணியா இல்லை? ஏய் உன்னை நான் லவ் பண்ணவே இல்லடி, நான் உன்னோட லஸ்ட்டுக்காக தான் லவ் பண்ணேன். எனக்கு உன்னோட படுக்கணும்டி, அது மட்டும்தான். அதான் என் மச்சாங்கிட்ட கேட்டேன். அவன் உன் கூட சும்மா அப்படி இப்படி வீடியோ எடுத்து கொடுறா, லீக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு சீன் போடுவோம், வந்துடுவா அப்படின்னு சொன்னான். அதனால தான் அப்படி பண்ணேன். வாடி செல்லம், கும்தாவாக இருக்கடி, உன்னை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும். உன்னை ட்ரை பண்ணிட்டு உன்னை கப்பலில் மும்பைக்கு அனுப்ப போகிறோண்டி. அங்கே போய் எவன்கிட்டயோ சீரியலையே போகிற, அதாண்டி ஃபர்ஸ்ட்டு நான் ஒன்றும் தொட்டாதாண்டி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஜோயா இங்கே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஜாக் வந்து ஜோயாவை அப்படியே இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறதுக்காக வரான். அப்போது
ஏய் ஜாக், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ எல்லாருமே அரண்டு போய் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் சமக்கூமா நின்றுட்டுருக்கீங்க. அப்போது எல்லாருமே கண்ணை சுருக்கிட்டு, யாரு? ஒயன். ஏய் மாமே, தாடா உன் ஆள் இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கோரிஸாக கத்துறானுங்க. அப்போ மார்க் வந்து ஒரு சோஃபாவில் அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே தலையெல்லாம் பின்னாடி சாய்ச்சி 2 ஹேண்டையும் அப்படியே விரித்து வச்சு முட்டு கொடுத்த மாதிரி வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஏன் குலாப் ஜாமுனா வரதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் செம கோமா ஜாக் அடிக்கிறதுக்காக போகிறீங்க. அப்போது ஏய் குலாப் ஜாமுன், நான் இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்க் எந்திரிச்சு வந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இந்த சைடு இழுக்கிறான். நீங்கள் மார்க் கிட்ட பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்கிங்காக கேட்குறீங்க. ஓய் குலாப் ஜாமுன், லவ்லி பொண்டாட்டி வாடி இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண வரான். உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே அவனை பல்லாருன்னு அறாறீங்க. மார்க், என்ன நான் உன்னோட டீச்சர், லூசு மாதிரி பொண்டாட்டி ஈண்டாட்டின்னு பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. மார்க்குக்கு செம்மக்கம் வந்துடுது. என்னவே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு உங்களை அப்படியே ப்ரெஸ் பண்ணி நிற்கிறான். உங்கள் செஸ்ட்டும் அவன் செஸ்ட்டும் செம்மையாக ப்ரெஸ் ஆகுது. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவனை அப்படியே பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஓய் மை குலாப் ஜாமுன், நாடி என்னவே அடிச்சிட்டியா நீ, நான் எவ்வளோ பெரிய ஆடு தெரியுமாடி, என்னவே அடிச்சிட்டியா நீ. மார்க் என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாரடி, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, இனிமேல் நீ புரியுதில்ல. மார்க் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்க ஜோயா அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே ஓடுறீங்க. இப்போ ஜோயா, மேம் சாரி மேம், மேம் என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் இருந்து போயிடுங்க மேம், நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு ஜோயா, என்ன நம்ம கேர்ள்ஸ்னா இதுக்கு மட்டும் தானா, நம்மளாலே எல்லாம் பண்ண முடியும். இங்கே பாரு, இதை யார்கிட்டே சொல்லாத, நாளைக்கு எப்பயும் போல ஸ்கூலுக்கு வா, நான் பார்த்துக்கிறேன். மேம் சாரி மேம், போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பஸ் ஏற்றி விட்டுட்டு உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. இதை தேவன்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் செவர் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதுக்கு கீழே உட்காந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. தேவன்கிட்ட சொல்லாமல் நம்ம ஏதோ பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பயமே வருது. ஸோ அப்போ கரெக்டாக அவங்க ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஓகே ஆர்மீஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்க்கலாம். பாய் பாய்.